அகம்புறம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அரசியல் பிரமுகருடைய அகம் மற்றும் புறம் இந்த நிகழ்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாடகத்துறை, சினிமா, அரசியல்னு மூன்றிலையும் கால் பதித்து வெற்றிகரமாக பல ஆண்டுகளாக ஒரு பன்முக திறமை கொண்டவரா நமக்கு மிக பரிச்சயமானவர். ஆமாங்க, எஸ்வி சேகர் அவர்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கோம். ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்லிட்டுமா, எனக்கு எந்த காதலும் கிடையாது. காசு ஜாஸ்தி பணம் வரக்கூடிய ஒரு தொழில், அவ்வளோதான். நான் எத்தனையோ நமக்கு நெய்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த நெய்பர்களை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபார்மர் தான். 234 தொகுதியில் 234 கட்சியை சேர்ந்த தனித்தனி நல்லவங்க வந்தால் கூட தமிழ்நாடு நல்லா இருக்கும். வாணியம்பாடியில் முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை நிறுத்தி வச்சாங்க. அவங்க அதை பிரேக் பண்ணது ஜெயலலிதா அவர்கள் தான். நான் இப்போ இந்த பதில் சொன்னோன்னே மறுபடியும் ஏடிஎம்கேக்கு நூல் விடுறாங்க யாராவது சொல்லுவாங்க. எம்எல்ஏனா ஒரு கையெழுத்து போட்டால் காசு வாங்கணும், கவுன்சிலர்னா ஒரு வேலைன்னா காசு வாங்கணுங்கிற அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. நான் எந்த கட்சியில் இருக்கேனோ என்னை கட்சி பயன்படுத்தி கொண்டால் அந்த கட்சிக்கு நல்லது, என்னை யூஸ் பண்ணிக்கலன்னா அது எனக்கு நல்லது. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் குறிப்பிடும் போதே நாடகத்துறை, திரைத்துறை, அரசியலிலும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய சமூக சேவை அந்த மாதிரியும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தொழில் மூலமாகவே அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது, அதுவும் நீங்கள் ரொம்ப இளம் வயதுலேருந்தே கூட இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த பின்னணி என்ன? உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்தது? பின்னணின்னு சொன்னால், என்னுடைய தந்தை எஸ்வி வெங்கட்ராமன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோஜா படத்தில் அவர் தான் அந்த வெள்ளப்பணியாரம் கேட்டு ஆக்ட் பண்ணவர். அவர் ஆரம்பத்துலேருந்து இந்த சோஷியல் சர்வீஸ்லாம் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. அவரும் சினிமா கனெக்டட் தான். லேபரேட்டரி சீஃப் அப்போல்லாம் ஃபிலிம் இருக்கும்பொழுது ஃபிலிம் ப்ராசஸ் பண்ணி இது பண்ணுவார். அப்பா இலங்கையில் சுமார் 10 வருஷம், 60லேருந்து 69 வருஷம் வரைக்கும், 69வது வருஷம் வரைக்கும் விஜயா லிமிடெட் அப்படின்ட்டு விஜயா லேபரேட்டரி பாபர் ஸ்ட்ரீட் கொலம்போவில் தான் அப்பா அந்த லேப் செட் பண்ணி பாலும் பழமும் எல்லாம் வந்த பீரியட். அங்கே பிரிண்ட்டு போட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடியோஸ், அங்கே இருக்கிற தியேட்டர்ஸ்க்கெல்லாம் போய் வரும். ஸோ அதன் பிறகு அப்பா இலங்கை வானொலிக்கு வர்த்தக ஒலிபரப்பில் தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அப்பா அந்த பொறுப்பேற்று கொண்டார். பாம்பே ஆஃபீஸுடைய பிரான்ச். 1967 நான் என்னுடைய 17 வயசில் காலேஜ் படிக்கும்போது நான் என்னுடைய முதல் ஒலிச்சித்திரத்தை இலங்கை வானொலிக்கு நான் பண்ணி கொடுத்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் இது வரைக்கும் 250 ஒலிச்சித்திரங்களுக்கு மேலே நான் இலங்கை வானொலியில் பண்ணியிருக்கேன். நிறையா அது அப்போ அப்பாவுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எப்போதுமே எல்லா பிள்ளைகளுக்குமே தன்னுடைய தந்தை தான் வழிகாட்டி, குரு. அந்த வகையில் இப்போது என்னுடைய நல்ல விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் என் தந்தை தான் வழிகாட்டி. இப்போ அப்பா ஏதோ ஒரு வகையில் திரைத்துறையில் ஒரு அங்கமாக இருந்திருக்காரு, அதனால உங்களுக்கு திரை ஆர்வம் வந்துச்சு. இருந்தாலுமே எப்படி இருந்தாலும் இந்த கல்வி, அவங்க ஏதாவது ஒரு துறையில் செட்டில் ஆகணும், ஏதாவது வேலையில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதான் எல்லா பேரண்ட்ஸோட ஆசையாகவும் இருக்கும். அப்போது நீங்கள் திரைத்துறை அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது, நாடகம்னு தேர்ந்தெடுக்கும் போது வீட்டில் எப்படி இருந்துச்சு, என்ன சொன்னாங்க? இல்லை, நான் காலேஜில் பியூசி முடித்த உடனே அப்பா என்ன படிக்க போகிறேன்னு கேட்டார் சாய்ஸுக்கு. நான் சொன்னேன், நான் சினிமோட்டோகிராஃபி படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். கேமராமேன் வின்சென்ட் இருக்கார், அவர்கிட்ட இல்லாட்ட நான் அசிஸ்டண்ட்டாக போகிறேன்னு. சினிமாவை தவிர எந்த லைன் வேணால் எடுத்துக்கோ, சினிமா ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் கிடையாது, சினிமாவை தவிர நீ எது வேணா நீ போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் வீட்டிலலாம் அப்பா எதாவது சொல்கிறாரோ அதான் ஃபைனல். நான் என்னுடைய 55 வயசு வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு நேரம் நான் உட்காந்ததே கிடையாது. அவர் உட்காந்துருந்தாக்க நான் சைடில் நிற்பேன், அந்த பக்கம் இருப்பேன். உட்காரணுன்னா அந்த பக்கம் எங்கேயாவது போய் உட்காந்துக்கிறது. அந்த மாதிரி ஒரு மரியாதை தான், மரியாதை கலந்த பயம், அந்த ரெஸ்பெக்ட் தான். அப்போது அப்பா சொல்லிட்டாருன்னொன்னே நானே எங்கள் அப்பா அம்மா 3 பேரும் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு மந்தவெளி பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகிறதையே இந்த டிஸ்கஷன் வந்துக்கிட்டு இருக்கு. நான் உடனே சரி வேறு என்ன படிக்கிற சொல்லு அப்படின்னார்.
நான் அப்புறம் யோசித்து பார்த்தேன், அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்தில் என்ன காலேஜ் இருக்குதுன்னு பார்த்தோன்னே இந்த சென்ட்ரல் பாலிடெக்னிக் இருந்தது. சரி நான் அங்கே படிக்கிறேன்ட்டேன். சரின்ட்டார். அப்புறம் சென்ட்ரல் பாலிடெக்னிக் சேர்ந்து நான் பாதி நேரம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் உட்காந்துருப்பேன். இப்போது நீங்கள் படித்து முடித்த உடனே தொழில் அப்படின்னு நீங்கள் முடிவு செய்யும்போது அது சார்ந்த வேலைக்கு ஃபஸ்ட்டு போனீங்களா? நான் படிக்கும்போதே தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து 1972 தான் என்னுடைய படிப்பு முடித்தேன். ஆனால் வந்து 67லேயே நான் ஒளிச்சித்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அப்பா இந்த ப்ரொஃபஷன் வந்துட்டார். அதே சமயத்தில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்பா வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால ப்ரொஃபஸரோட பையங்கிற முறையில் நான் போய் நான் எடுக்கிற ஃபோட்டோலாம் பிரிண்ட்டு போட்டு வருது, அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அப்புறம் அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு 1 ஹவர் நான் ஒர்க் பண்ணால் எனக்கு 12 ரூபா 50 பைசா என்னுடைய பேமெண்ட். ஸோ ஒளிச்சித்திரம் பண்ணாக்க எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஐ கெட் ஒரு 120 ருபீஸ் கிடைக்கும். ஏன்னா அந்த ஒளிச்சித்திரத்துக்கே அவங்க 500 ரூபா தான் இப்போ சார்ஜ் பண்ணுவாங்க. இருந்தால் கூட அந்த காலத்தில் நான் அப்போது வந்து சைக்கிளே 400 ரூபா தான் விலை. ஸோ அதனால் வந்து அந்த பணம் பெரிய பணம். ஸோ அது நான் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது முடித்தேன். ஏர் கண்டிஷனிங் முடித்த உடனே அகைன் எனக்கு சவேரா ஹோட்டலில் ஒர்க்கு கிடச்சிது. அங்கே போனோம். பட் காலையிலலாம் ரெக்கார்டிங் பண்ணுவேன், சாயங்காலம் ட்ராமாவுக்கு போவேன். அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் எங்கள் அப்பாவே இன்றைக்கி லீவ் போட்டு வந்துருப்பார். கடைசியில் பார்த்தா சவேராவில் 3 மாதத்துக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 12 நாள் தான் வேலைக்கே போயிருக்கேன். அப்பா சொல்லிட்டார், வேலையை விட்டு இந்த வேலையை பாரு அப்படின்ட்டாரு. நாடகத்து மேலே எப்படி உங்களுக்கு ஆர்வம்? என் தந்தையே பெரிய நடிகர். அவர் அந்த காலத்தில் துப்பறியும் சாம்பு நாடகத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் கோபாலன் மனைவியாக நடிச்சிருக்காரு. எங்கள் அப்பா வந்து அந்த காலத்து ஔவை சண்முகின்னு சொல்லுவாங்க. சோ நாடகத்தையெல்லாம் எங்கள் அப்பா தான் முதல்ல டைரக்ட் பண்ணது. சோ மேஜர் சுந்தரராஜன், ஜெய்சங்கர் அவங்கெல்லாம் அப்பா தான் முதல்ல டைரக்ட் பண்ணது. அதன் பிறகு அப்பாவே கற்பகம் கலாமந்திர்னு ஒரு ட்ராமா ட்ரூப் வச்சுருந்தார். ட்ரிப்ளிகேன் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்பா. அந்த கற்பகம் கலாமந்திர் அப்பா ஆரம்பிக்கும் போது அந்த ட்ராமாவில் நான் சைடில் இருந்து ஒர்க் பண்ணுவேன், லைட் ஆஃபில். ஒரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் இடைவெளியில் அந்த சேர் டேபிள்லாம் இருட்டில் எடுத்துகிட்டு போடுறது, அந்த அந்த ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணுறது, அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஆர்வம் தான் இருந்தது. நடிக்கணுங்கிற ஆர்வமும் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு முறை பாலகுமாரன் எழுத்தாளர் என்னுடைய நல்ல நண்பன், நான் பாலகுமாரன் தான், வாடா ஒரு ஜோசியர் வந்திருக்கார் பார்க்கலாம் வா, முருடிஸ் கேஃபில் இருக்காருன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார். அங்கே லஸ்ஸில் ஒரு 10 ரூபா வச்சுருக்கேன். நான் வச்சுருக்கேன், டிஃபன் சாப்பிடலான்னு. அதெல்லாம் வேணாம், டிஃபன்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், நீ அவர்கிட்ட கொடுனார். அவர் என்னுடைய ஹாரஸ்கோப் பார்த்துட்டு நீ பெரிய நடிகன் ஆவப்பான்னார். நான் சிரித்தேன். சார் 10 ரூபா நான் கொடுத்துட்றேன், பொய் சொல்லாதீங்க அப்படின்னேன். அவர் பேர் ராமூர்த்தி ஜோசியர்னு பேர். அவர் ஜெமினி கணேசனுடைய நல்ல நண்பர். இல்லைப்பா நீ ஆகிடுவேன். இல்லை சார் எனக்கு 100 வாட்ஸ் பல்பு போட்டாலே கண்ணு கூசும், நான் ட்ராமாலேயே சைடில் தான் ஒர்க் பண்ணுறவன், இருட்டில் லைட் ஆஃபில் போய் ஒர்க் பண்ணிட்டு வருவேன். இல்லைப்பா நீ ஆகிடுவேன்னு சொல்கிறேன், நான் அப்புறம் உன்னோட ஜாதகத்தில் இருக்குது, எனக்கு என்ன ஆசை, நான் உன்னை இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் சரின்ட்டு அவருக்கு 10 ரூபாய் கொடுத்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்தேன். அது என்ன ஆச்சு, அப்படியே ரேடியோ ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தேன். 69 தமிழ்நாட்டில் வர்த்தக ஒலிபரப்பு வந்தது. முதல் வர்த்தக ஒலிபரப்புடைய முதல் விளம்பரம் நான் தான் பண்ணேன், லிப்டன் ரூபி டஸ்டி. அதன் பிறகு சினிமா விளம்பரங்கள் 10 நிமிஷ ப்ரோக்ராம்னு ஒன்று வந்தது. முதல் 10 நிமிஷ ப்ரோக்ராம் நான் தான் பண்ணினேன். அதன் பிறகு கே பாலச்சந்தருடைய படங்கள் அதெல்லாம் நான் ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கும்போது தொடர்ந்து 4 முறை தேசிய அளவில் விருதுகள் வாங்கினேன். ஆல் இண்டியா பெஸ்ட்டு ரேடியோ ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவார்டு வாங்கினேன். அப்போ தொடர்ந்து பல இயக்குநர்களோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு. நான் ஷூட்டிங் போனேன்னாக்கா பாலச்சந்தர் சார் ஷூட்டிங் நிறுத்திட்டேன், லோகோ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு என் தோளில் கை போட்டு இந்த ப்ரோக்ராம் இப்படி பண்ணோம். அப்போ தான் அபூர்வ ராங்கள்கிட்ட இங்கே வா அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு, இவன் பேர் சிவாஜி ராவ், இந்த ரஜினின்னு பேர் வச்சுருக்கேன், இவன் அழைச்சிட்டு போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் அப்படின்னாரு. வணக்கம் சார் அப்படின்னாரு அவர். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டரில் ஏற்றிட்டு போய் நான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி ரேடியோவில் போட்டது நான் தான். ரஜினி எனக்கு நல்ல நண்பர். நிறைய நிறைய முதல்கள் நமக்கு இருக்குது. அதுவே தான் என்னுடைய தொழிலுக்கு முதலாகவும் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதன் பிறகு ஒரு தடவை நினைத்தாலே இணைக்கும் பொழுது அதில் சிங்கப்பூரில் எடுக்க வேண்டிய ஒரு காட்சியை என்னுடைய ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் எடுத்தார். ரஜினியும் நானும் தான் நடிக்கிற மாதிரி. அப்போது யாரோ ஒருத்தரை போகிறதுக்கு முன்னாடி சவுண்ட் இன்ஜினியர் ரோல் தான் நீயே பண்ணுறான்னார். அப்போ நான் ட்ராமாலலாம் சின்ன சின்ன வேஷம் பண்ணிகிட்டு இருந்தேன் என் ட்ராமா ட்ரூப்பில். சரின்ட்டு பண்ணினேன். அதன் பிறகு நடுவில் இன்னொரு தடவை நிழல் நிஜமாகிறதுன்னு ஒரு படத்துக்கு என்னை மேக்கப் டெஸ்ட் எடுத்தார். நான் சொன்னேன் இதெல்லாம் வராது சார், எனக்கு நடிப்பெல்லாம், நான் ஏதோ டயலாக் சொல்லிக்கிட்டு இருக்கேன்,
என்ன போய் ஒரு ஆர்டிஸ்டாக பின்ன எதுக்கு காலங்காலத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டார். இல்லை நானே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நாளாச்சு, நீங்கள் எடுத்தீங்களேன்னு வந்தேன் அப்படின்னா. ஏன்னா பாலச்சந்தர் வீட்டு பையன் மாதிரி நான் அவ்வளோ ஒரு 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 மானசீக குரு அதெல்லாம் தாண்டின ஒரு அந்த ஒரு நம்மளை ஒரு பையன் மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுவார். அப்புறம் நான் பண்ணலை. அதன் பிறகு எஸ்பி முத்துராமன் சார் இந்த உனக்கு மேக்கப் டெஸ்ட்லாம் வேணாம், ஒரு கோயில் இரு தீபங்கள்னு ஒரு படம், அந்த படத்தில் நீ தான் ஹீரோ, இந்த வர வெள்ளிக்கிழமை ஷூட்டிங் அப்படின்ட்டு அவரும் கேமராமேன் பாபு என்னோடய ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. சரின்னு சொன்னேன்னு நான் என்ன பண்ணேன், இப்போது ஜெயம் ரவியுடைய மாமனார் வந்து நானும் அவனும் கிளாஸ்மேட்டு, நம்ம விஜய். நான் என்ன பண்ணேன், அவன் விஜய் வந்து ரஜினிகாந்தோட அந்த காலேஜ் மேட், அந்த ஆக்டிங் அவன் ரொம்ப நடிக்கணும்னு ஆசைப்படுறான். உடனே நான் அவனை நிற்க வச்சு அவங்க வீட்லேயே கல்பனா ஹவுஸ் பெரிய வீடு, அவங்க மாடிப்படி கீழே யானை தந்தம் அது கீழெல்லாம் வச்சு எடுத்து மத்தியானத்துக்குள்ளே பிரிண்ட்டு போட்டு அவனை என் ஸ்கூட்டரில் உட்காந்து வச்சு ஐஸ் நேரம் ஏவியும் போய் சார் என்னை விட இவன் நல்லா நடிப்பான், அவனை ஹீரோ ஆகிட்டு வந்துட்டேன் அந்த படத்தில். அதன் பிறகும் வறுமை நிறம் சிவப்பு எடுக்கும் பொழுது பாலச்சந்தர் சார் என்ன பண்ணிட்டார், அங்கேருந்து அவன் ஏதாவது சொல்லுவான், ஒன்றும் சொல்லாத அவனுக்கு ஃப்ளைட் ஏற்றி விட்டு டெல்லிக்கு அனுப்பி நான் பேசிக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ தான் வறுமை நிறம் சிவப்புக்கு அந்த படத்தில் நடித்தே ஆகணுங்கிற ஒரு டேரக்டர் சொல்லிட்டாரும்போது, அப்போ கமலும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, 70ஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. நான் கமல் வீட்டுக்கு நடந்து போவேன், 2 பேரும் நடந்து போய் சஃபேர் தேட்டரில் படம் பார்ப்போம், திருப்பி வருவோம் அந்த மாதிரி. அப்புறம் கமல் அப்போ கல்யாணராமன் ஷூட்டிங், கமலை போய் கேட்டேன், என்ன கமல் என்னை நடிக்க கூப்பிட்றாரு என்ன, அவர் என்ன உங்களையும் என்னையும் நம்பியா படம் எடுக்கிறாரு, அவரை நம்பி படம் எடுக்கிறாரு, சும்மா நடிங்க, முடியை கட்டி மலையை இழுங்க, வந்தால் மலை போனால் ஒரு முடியே போச்சுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னாரு. அந்த தைரியத்தை அந்த அந்த சமயம் அந்த படத்துல பார்க்கும்போது கூட நீங்க ஒரு அறிமுக நடிகன் மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு விஷயமே இருக்காது. இன்னொன்னு அந்த படத்துல இருக்கிற எல்லா நடிகர்களுமே நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அந்த இளைஞர் அந்த மாதிரி தான் ஒரு இது இருக்கு. யாருமே நடிகர்கள் அப்படின்னு இருக்காது. அது நம்ம வாழ்க்கையவே பிரதிபலிக்கிற மாதிரி இருந்தது தான் அதோட வெற்றி. இப்போ நீங்க டிவி ஆங்கர் பண்றீங்க, ஆங்கருக்குன்னு ஒரு பாஷை வச்சுக்கல, சாதாரணமாக எங்கிட்ட எப்படி கான்வர்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் நெருக்கமாக இருக்கும். அதை தாண்டி இப்பொழுது நேயர்களே அப்படின்னா ஏன் இந்த பொண்ணுக்கு சாதாரணமாக ஏப்பம் வர்ற மாதிரி பேசுதும்பாங்க. நான் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து எத்தனையோ நமக்கு நெய்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த நெய்பர்களை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபார்மர் நான். இப்போ என்னுடைய வசனம் இருக்கே, இப்போ நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் சினிமாலேயோ நாடகத்துலேயோ என் வசனம் இருக்கும். அதற்குன்னு ஒரு தனி, அதனால தான் என்னை யாரும் மிமிக்ரி பண்ணது கிடையாது. இது ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். அதனால அது அப்படியே அக்செப்ட் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் ஒரு இதற்கென்று தனியாக ப்ராக்டிஸ் பண்ணலை. பட் அந்த ராமூர்த்தி ஜோசியர் சொன்னது பலிச்சதுங்கிறது தான். அதுலேருந்து எனக்கு ஜோதிடம் ஜாதகம் எல்லாத்துலையும் நம்பிக்கை உண்டு. அதாவது அடுத்தடுத்து நீங்க இப்போ ஏதோ கட்டாயத்துல நடிச்சு, அதாவது ஒரு பாலச்சந்தர் சொல்லிட்டாரு அப்படின்ற கட்டாயத்துல நடிக்க போய் அப்படியே வந்து உங்களுக்கு அந்த துறை மேலான காதல்ங்கிறது அதிகமாயிடுச்சு இல்லையா? அடுத்தடுத்து நீங்க நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்களோ அதுலயுமே திரைத்துறை மட்டும், இப்போ மற்ற துறையை விட்டுட்டு பார்த்தாலுமே திரைத்துறையிலேயே நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்களை கத்துக்க. ஒரு விஷயம் சொல்லிட்டுமா, எனக்கு எந்த காதலும் கிடையாது. காசு ஜாஸ்தி பணம் வரக்கூடிய ஒரு தொழில், அவ்வளோதான். அதை விட ரெகக்னிஷன் ஜாஸ்தி. எதற்காக நான் இந்த சினிமா ஒத்துக்கிட்டேன்னா, நினைத்தாலே நிற்கும் ஒரே ஒரு சீன் நடிக்கிறேன். அப்போவே நான் ட்ராமா வந்து கிட்டத்தட்ட 200 ட்ராமாவுக்கு மேலே தமிழ்நாட்டில் நடிச்சிட்டேன். 200 ஷோஸ் நடிச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு நாடகத்துக்கு போயிட்டுருக்கேன். நினைத்தாலே நிற்கும் வந்து ஒரு மாதம் கழிச்சு வந்து போயிட்டுருக்கும்போது ராத்திரி ஏதோ ஒரு 2 மணிக்கு ஏதோ ஒரு ஸ்டேஷனில், சின்ன குட்டி ஸ்டேஷன் நிற்குது, ஏதோ கிராசிங். அப்போது திடீர்னு அந்த அப்போ செகண்ட் கிளாஸில் தான் நான் போயிட்டு இருந்தபோது டக்குன்னு அந்த வண்டி ஓடாத போது ஒரு சின்ன புழுக்கம் வரும்ல, அப்போது எழுந்தபோது ஏதோ டீ சாப்பிடலாமா எட்டி பார்க்குறேன். டீ கடை பையனை கூப்பிட்டா அவன் என்னையை பார்த்துட்டு, சார் நீங்களாங்கிறேன். நான் இவங்ககிட்ட ஒன்றும் பாக்கி வைக்கவே இல்லை, இவனுக்கு எப்படி நம்மளை அடையாளம் தெரியுது அப்படின்னா, சார் நீங்கள் நினைத்தாலே இன்றைக்கி ஒன்று நடிச்சிங்க இல்லைன்னா. அந்த படத்துலேயே என் சீன் 2 நிமிஷம் கூட வராது. ஆனால் எங்கேயோ ஒரு கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராம ஸ்டேஷனில் இருக்கிற ஒருத்தன் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறான்னா, டைரக்டர் பாலச்சந்தர் வீட்டில் சேப்பு டை, மஞ்சள் ஷூ, பச்சை செருப்பு, டை பேண்ட்டு, இதெல்லாம் கலர் கலராக பேண்ட்லாம் போட்டுட்டு ஆல்பத்தெல்லாம் வச்சுட்டு எனக்கு சான்ஸ் கொடுன்னு எத்தனை பேர் நிற்கிறாங்க. நம்ம என்ன வேணாங்கிறோம், அவர் கூப்பிட்டா, எஸ்பி முத்துராமன் சார் கூப்பிட்டா வேணான்றோம். ரொம்ப தப்பு பண்ணுறோமோ
அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதற்கு பிறகு தான் அந்த வாய்ப்பு வந்த உடனே ஒத்துக்கிட்டேன். ஆனால் அப்பவும் என்ன வறுமை நிறம் சிவப்பு வரும்போதே எனக்கு நிறையா படத்தில் கூப்பிட்டாங்க. படத்தை நான் தியேட்டரில் பார்ப்பேன். தியேட்டரில் பார்த்து ஜனங்க என்னை ஒத்துக்கிட்டா நான் இது பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கு என் தொழிலே இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடுவில் 2 படம் நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக சினிமாவுக்கு ஒர்க் பண்ணிட்டேன். மோகம்னு ஒரு படம், அப்புறம் வயநாடன் தம்மான்னு ஒரு ரெண்டுமே மலையாள படம். அந்த படத்துக்கு நான் ஒர்க் பண்ணிட்டேன். சரி, நம்மக்கிட்ட தொழில் இருக்குது, நமக்கு எதுக்கு இது? ஏன்னா டெக்னீஷியனுங்கும் போது அது ஒரு பெரிய கர்வம். நடிகனுங்கிறத விட இப்படி நில்லு இங்கே பார் அப்படிலாம் திட்டுவாங்க. என்ன பார்க்குற நீ இங்கே பார் அப்படிம்பாங்க. மானசீக குருவா ஏத்துக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நான் ட்ராலி தள்ளியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் இல்லாத நடிக்க வரும்போது கேமரா கிருன்னாலே அந்த கிளாப் அடிப்பாங்க மூடிக்கிட்டு அப்படிம்பாங்க. அப்படின்னா கூட போச்சு, என்ன கண்ணு சிமிட்டுற அப்படிம்பாங்க. இங்கே பாருன்னா இங்கே தான் பார்க்கணும். ஆனால் இங்கே வந்து இது ஒரு கழுதையை பார் அப்படின்னா கழுதை மாதிரி பார்க்கணும், ஹீரோயினை பாருன்னா ஹீரோயின் மாதிரி பார்க்கணும். ஏன்னா அது கேமரா தான் அந்த பொருள். நாடகத்தில் நடிக்கிறதுங்கிற வேறு. நாடகத்தில் இங்கே பார்க்கலாம், அங்கே பார்க்கலாம், அதை வராருங்களாம், அவர் வராருங்களாம். சினிமாவில்னா அதுதான் கேமரானா அதோ அங்கே நமக்கு வலதுக்கு போகிறோம் அதை வரப்பார் அப்படிங்களாம். வீட்டில் இருக்கிறவனா இங்கேங்கிறதுக்கு இவ்வளோ தூரம் பார்க்க வேண்டியதில்லை, அங்கே பார்த்தா போகிறோம். இதுதான் அது சின்ன டெக்னாலஜி. அதை சரியாக கற்றுக்கணும் அந்த டெக்னிக்கு. அது அப்படியே அதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்ததுனால இதை நான் அக்செப்ட் பண்ணினேன். சினிமா வந்து 30 ஷோ போய் பார்த்தேன். 30 ஷோலையும் அந்த படத்துலேயே நான் சில விஷயங்கள் நானே இம்ப்ரவைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ எனக்கும் அந்த படத்தில் வேலை செய்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட சொல்லுவார், என்ன இதெல்லாம் பண்ணுற, உன்னை கவனிப்பாங்கன்னு நினைக்கிறியா? இந்த பக்கம் கமலஹாசன், அந்த பக்கம் ஸ்ரீதேவி, நீ என்னமோ நைஸாக அதை ஓட்டை அடைக்கிற மாதிரி பண்ணுற, இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. நான் சொன்னேன், இந்த இடத்துல ஆடியன்ஸ் சிரிக்கலைன்னா நான் சினிமாவுக்கு வர மாட்டேன் சார் அப்படின்னு. சிரித்தாங்க. நான் என்னெல்லாம் பண்ணினேனோ அது எனக்கும் அவருக்கும் தான் தெரியும். அதுவும் அதே போல் டைரக்டர் பாலச்சந்திரனும் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் கொடுத்தார். முதல் படம் ஒரு நாளைக்கு டயலாக் எழுதிட்டுருக்காரு, இப்படி உட்காந்து இப்படி வந்து எழுதிட்டுருக்காரு. நான் அப்படி போய் பார்த்தேன், என்னடா பார்க்குற அப்படின்னாரு. இல்லை, எனக்கு ஏதாவது டயலாக் இருக்கான்னு பார்த்தேன் அப்படின்னு. நீ வேணால் எழுதிக்க வை அவன் டைலாக் அப்படின்னாரு. சார் எழுதுவேன், அப்புறம் திட்டக்கூடாது அப்படின்னு கொடுத்துட்டார் உடனே ஸ்கிரிப்டை. நான் உடனே, ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பழக்கங்கிறதுனால அதுக்குள்ளே அங்கே இருக்கிறேன், ஐயோங்கிறாங்க, இன்னும் நான் பாம்பு வச்சிட்ட மாதிரி. உடனே நான் வாங்கி கடைன்னு எழுதினேன். அப்புறம் படிச்சுட்டு எதுனா ஒன்று ட்ராமாவா இத்தனை டைலாக் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு அடித்து, நான் எழுதினதில் 15 டைலாக் எழுதியிருக்கேன்னா அதில் 10 டைலாக் அடிச்சுட்டு 5 டைலாக் இப்படி தானே இருக்கணும். அதாவது ஒரு ஒரு விஷயமும் அப்படியே சொல்லி கொடுத்து அவர் யூனிவர்சிட்டி மாதிரி. அது அவ்வளோ மிகப்பெரிய பெருமை எனக்கு அதெல்லாம். அதனால் அவ்வளோ நம்மளை கூப்பிட்டு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு டெக்னீஷியனாக, நம்ம எதுக்கு போய் ஒரு நடிகனாக திட்டு வாங்குறது அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அந்த 30 ஷோ பார்த்த பிறகு டைரக்டர் ராமநாராயணன் என்னை கூப்பிட்டார். அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கூட பயங்கரமான. அவருடைய முதல் படத்துலேருந்து நான் அவருக்கு ரேடியோ விளம்பரம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பண்ணுவேன். அவருடைய ஃப்ரெண்டு நான் ராஜசேகர்னு அவருக்கு டைலாக் எழுதினவர். அப்புறம் அவர் பிற்காலத்தில் அவர் பெரிய டைரக்டர் ஆகி இப்போ அவருடைய ஃப்ரெண்டு. அப்போது சார் என் படம் பார்த்துட்டிங்களா அப்படின்னேன். பார்த்துட்டு தான் சார் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னாரு. அப்படின்னா நான் பண்ணுறேன்னு. நான் இது வரைக்கும் சுமார் 29 படங்கள் நான் ராமநாராயணனுக்காக. மிகப்பெரிய விஷயம் சார். அதுவும் இல்லாம அந்த ரேப்போவும் நமக்கு ஸ்கிரீன்ல தெரியும். உங்களுக்கும் இருக்கிற ரேப்போ. ஏன்னா நீங்க இருப்பீங்க, அந்த சுத்தி இருக்கிற அந்த 2-3 ஆக்டர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதுல ஒரு மேஜிக் இருக்கும் கண்டிப்பா. அது எல்லா படங்களுமே இப்பயும் பார்த்தா, இன்னும் சொல்ல போனா தோல்வி அடைஞ்ச படங்கள் கூட டிவியில பார்க்கும்போது நமக்கு வந்து இப்பயும் பார்க்கலான்னு தான் தோணும். விசு படம் நான் 20 படம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சிதம்பர ரகசியம் அப்போ போகவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தா என்ன படம் சார், என்ன ஏன் தியேட்டரில் ஓடும்போது சொல்ல மாட்டேன்றீங்க, அப்போ என்ன படம் அப்படின்னீங்க, இப்போ என்ன படங்கிறீங்க. நிஜமா அந்த மாதிரியான நிறைய படங்கள் இருக்குது. நீங்க ஆனா தொடர்ச்சியா இவ்வளவு புகழ் நீங்க சொல்றீங்க, எனக்கு காதலெல்லாம் இல்லை, காசும் ஒரு அந்த இல்லை பாப்புலாரிட்டி இருக்குல்ல, அந்த சினிமா பாப்புலாரிட்டியை நான் அப்படியே நாடகத்துக்கு பயன்படுத்திக்கிட்டேன். அதுதான் என்னோட அடுத்த கேள்வியா இருந்துச்சு ஆக்சுவலா. நீங்க அதை வந்து விடாம அந்த நாடகத்துக்கும் ஏன்னா அதுக்கு வந்து ஒத்திகை பார்க்குற நேரமோ அதுக்கு செலவழிக்கிற நேரமோ கூட தான். சினிமாவில் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கான நீங்க போய் டக்குன்னு நடிச்சுட்டு அதுவும் யாரோ ஒரு டைரக்ஷன்னா இன்னும் ஈஸி. ஆனா இதுல அப்படி இல்லை. நீங்க ட்ரூப்
வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாமே ஒருங்கிணைக்கிறது எல்லாமே உங்களுடைய கையில இருக்கும்போது நீங்க அதை விடாம பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஒரு மெனக்கெடுற வேலையும் விடாம பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கான ஆர்வம் எப்படி சார்? அது வந்து சினிமா வந்து என் ப்ரொஃபஷன்னா நாடகம் பேஷன். நான் என்னோட சின்ன வயசுலேருந்தே நான் முதல்ல 10 வயசில் ஃபஸ்ட்டு துப்பறியும் சாம்பு எங்கள் அப்பா நடிக்கும்போது அந்த நாடகத்தில் சும்மா ஒரு பால் விளையாடுற பக்கத்து வீட்டு பையனாக வந்தேன். அதன் பிறகு ஒரு 17 வயசு இருக்கும்போது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி எங்கள் அப்பா வாஷிங்டனில் திருமணம்ங்கிற ட்ராமாவுக்கு அனுப்பினா, இவன் கரெக்டாக இருப்பானா, நான் காம்ப்ளிமெண்ட்ரி வாங்கிறதுக்கு நான் கரெக்டாக இருப்பானாலாம் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது டக்குன்னு என்னை கூட்டின்னு போயிட்டு எனக்கு ஒரு புடவையை கட்டி எனக்கு அந்த கல்யாண பொண்ணு ரோலை கொடுத்துட்டாங்க. அப்போ லேசாக மீசை இருக்கு, என்ன பரவாயில்ல, சில நிறைய பொண்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டார் அவர். ட்ராமாவில் அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்ட்டார். அப்படி வந்தது ட்ராமா. ட்ராமாவில் நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் எல்லாங்கிற மாதிரி. சினிமாவில் இப்படி இல்லை. இங்கே பாருன்னா பார்க்கலாம், நான் இங்கே பார்த்துருப்பேன், ஆனால் இங்கே பார்க்குற ஒருத்தரோடு மாற்றி போட்டுட்டாக்க நான் ஏதோ தப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும், யாரோ செய்த தவறுக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி சினிமா எனக்கு பிடிச்சது காரணம் ரெக்கார்டு. நாடகமே நான் ரெக்கார்ட் ஆக்கிட்டேன். நாடகத்துக்கு ரெக்கார்டு கிடையாது. நான் இன்றைக்கி நடித்தா தான் நாடகம், இல்லைன்னா நான் தெரியாதுன்னு இருந்த நாடகத்தை நான் கேசட்டை எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணேன். இன்றைக்கி உலகம் முழுக்க என்னுடைய ஆடியோ கேசட் இருக்குது. நான் இன்றைக்கி ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் நான் நின்றுட்டு இருக்கும் பொழுது ஏதோ பிளேன் 2 மணி நேரம் லேட்டுனாங்க. அட பாவீங்களா இப்படி சொதுப்புறாங்களே அப்படின்னு. எனக்கு பின்னாடிலேருந்து ஹலோ எஸ்வி சேகர் அப்படின்னு ஒரு குரல். திரும்பி என்ன சார் நீங்களா அப்படிங்கிறான். நீங்கள் தானே எஸ்வி சேகர், நீங்கள் குரலை வச்சு கேட்டு சொன்னேன் சார் அப்படின்னா. அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சொல்லுங்கள். என் நாடகத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்க. 1000 பேராக நான் உலகத்தில் எத்தனை பேரை நான் இது பண்ண முடியும்? நாடகத்தை எவ்வளோ நாள் பண்ண முடியும்? நானும் ஒரு இதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னாச்சு, எங்கள் ட்ராமா ட்ரூப்லேயே எல்லாருக்கும் கொஞ்சம் வயசாச்சு. பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே ஒரே வயசு இப்போ எங்கள் ட்ராமா ட்ரூப்பில். பட் 1974 கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கன்னு ஒரு நாடகம் போட்டேன், மிகப்பெரிய ஹிட்டு. இப்போ மறுபடியும் அந்த நாடகத்தை இந்த செப்டம்பரில் ரிவைவ் பண்ணுறோம் நாங்கள். அகம்புறம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ABC Tamil